நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் குறித்த ஒரு சில காரியங்களை காலையில தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்ததினாலே மனிதகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மனிதகுமாரனாக இந்த பூமியிலே இருக்கும் பொழுது பல பாடுகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வலிகளையும் அனுபவித்தார். பசி, தாகம், களைப்பு போன்ற எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமையையும் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். ஆனால் ஒரு தேவகுமாரனாக இருந்தவர், பரலோகத்திலே தேவனுடைய மடியிலே இருந்தவர், எதற்காக இந்த பூமியிலே மனிதகுமாரனாக வர வேண்டும் என்று நாம் கேள்வி எழுப்பும் பொழுது, பாவத்திலே சீரழிந்து போன மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக, திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாக பண்ண செய்வதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலாக மனிதகுமாரனாக இந்த உலகத்திலே அனுப்பினார். புதிய ஏற்பாட்டின் ஏறக்குறைய எல்லா புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் காணப்படுகிறது. வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கும் போது பரலோகத்திலே காணப்பட்ட அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை அடிக்கடி அங்கு காணப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படியாய் பரலோகத்திலும் அது தேவ சமூகத்திலே நினைவு கூறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடுபடவும் மரணமடையவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவதும் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. இதனை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 1000 வருடங்கள் முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு அறிவிக்கை செய்திருந்தார். இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா தன்னுடைய 53ஆம் அதிகாரத்திலே இந்த விஷயங்களை குறித்து அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 நாம் வசனங்களை வாசிக்கின்றோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே இப்படி ஒருவர் இஸ்ராயேலிலே வருவார், அவர் இவ்விதமாய் பாடுகளை அனுபவிப்பார், துன்பங்களை அனுபவிப்பார், மனிதனுடைய மீட்புக்காக அவர் இந்த காரியங்களை அவர் தன் வாழ்க்கையில அனுபவிக்க போகிறார் என்று எழுதி வைத்திருந்தார். சிலுவை மரணம் என்பதை இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சிலுவை மரணம் என்ற குறிப்பு காணப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கும் சில மாதங்களுக்கு முன்னதாக அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், இதோ நாம் எருசலேமுக்கு போகிறோம்,
மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன்படியாகவே இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயோஜனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். தன் சுய ஜனங்களே அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அவ்வளவு நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த மக்களுக்கு செய்தும் அவர்கள் காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அதன்படி இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வுக்கு பலர் சாட்சிகளாய் இருந்தார்கள் என்று நாம் பைபிளில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார், சிலுவையிலே அவர் மரித்தார் என்று சொல்லி அதற்குரிய சாட்சிகளை பைபிளில் பல இடங்களில் தேவ மனிதர்கள் பதிந்திருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு இப்படி சொல்லுகிறார். இஸ்ராயேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பலருக்கு காட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 மரித்து கொண்டிருக்கிற ஸ்தேவானுக்கு காட்சி கொடுக்கிறார். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 9ஆம் அதிகாரம் 1-6 வரை நாம் வாசிக்கும் பொழுது சவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படியாக அவன் குதிரையின் மேலே சென்று கொண்டிருக்கும் போது
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான் என்று பதியப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று இந்த பவுல் கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆதி சபை எங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17 18 வசனம் வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. 22 23 வசனம் வாசிக்கும் பொழுது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மென்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையில் சிந்திய இரத்தத்தாலே தான் நாம் மீட்கப்பட்டோம், தேவனோடு ஐக்கியப்படுத்தப்பட்டோம், தேவனுடைய நன்மைகளுக்கு உரியவர்களானோம். ஆகையினால் இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக பாடுகளை அனுபவித்தார், எனக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், எனக்காய் சிலுவையிலே மரித்தார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காகவே அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார், எனக்காகவே அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார், எனக்காகவே அவர் வந்து என்னை கூட்டிட்டு வரப்போகிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மரித்தவர் அல்ல, இன்றும் பிழைத்திருக்கிறவர், வாழ்ந்திருக்கிறவர், ஜீவித்து கொண்டிருக்கிறவர். ஆகையினால் நாங்கள் உமக்குள்ளாக மரித்தாலும் எப்பொழுதும் உம்முடைய எக்கால சத்தம் கேட்கும் போது நாங்கள் உயிரோடு எழும்பி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவோம் என்கிற நல் நம்பிக்கையிலே நாங்கள் வாழுகிறோம். இந்த ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காகவே அவர் மரித்தார் என்று நாங்கள் எல்லாருக்கும் கூறி அறிவிக்க எங்களுக்கு அந்த உற்சாகத்தின் ஆவியை தந்தருள்வீராக. இந்த நாள் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.